சுயமரியாதை எண் 148. எனக்கு ஒரு பாபா, வேறு எவரும் இல்லை என்ற இந்த நிலையில் இருக்கும் ஆத்மா நான். அவ்யக்தவாணி 31/12/90. ஒருவரை நினைப்பது சகஜம், பலரை நினைப்பது சிரமம். அநேக விரிவான விஷயத்தை விட்டு சாரஸ்வரூபம் ஒரு பாபா. இந்த அனுபவம் எவ்வளவு குஷியை தரக்கூடியது. குஷி பிறப்புரிமை ஆகும். பாபாவின் கஜானா நமது பிறப்புரிமை எனில் கஜானா நமதாக ஆகிவிடுகிறது. அழிவற்ற பாபா தரும் கஜானா அழிவற்றது ஆகும். போதையும் அழிவற்றது. பிராப்தியை தரும் போதை இது. ஒரு பாபா எனில் ஏக்ரஸ் நிலை வந்துவிடும். ஆத்மாவின் அசல் சொரூபமே ஏக்ரஸ் நிலை ஆகும். சுய மரியாதை எண் 149. டிலாராம் பாபா, உள்ளத்தில் இருக்கும் ஆத்மா நான். அவ்யக்தவாணி 21/11/92. பாபாவின் இதய சிம்மாசனதாரி ஆகும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை மறந்துவிடக்கூடாது. பரமாத்மா மனதில் இருப்பவரை யாரும் அசைக்க முடியாது. மன சிம்மாசனதாரி, அதாவது தில் தக்த நசீன் ஆத்மா சதா பாதுகாப்பாக இருப்பார். மாயாவின் புயல், இயற்கையின் புயல் இரண்டிலும் பாதுகாப்பாக இருப்பார். அநேக முறை அசையாதவராக இருந்து இருக்கிறீர்கள். குழப்பத்திலும் நல்லது உள்ளது. அசையாமல் இருப்பதில் நன்மை உள்ளது. நினைவு திலகம் ராஜ்ய திலகத்தை தரும். நான் மன சிம்மாசனதாரி என்ற ஸ்மிருதி இல்லையெனில் நசாவும் இருக்காது. சுய மரியாதை எண் 150. புருஷாரத்தில் சதா முன்னேறும் ஆத்மா நான். அவ்யக்தவாணி 10/12/92. சமயம் குறைவு. சம்பூர்ணம் ஆவதற்கான இலக்கு சிரேஷ்டமானதாக இருப்பதால் புருஷாரத்தில் சில நேரம் மிக நன்றாக, சில நேரம் நன்றாக, சில நேரம் கொஞ்சம் நன்றாக, இப்படி இருக்கக்கூடாது. எப்போதுமே மிக நன்றாக இருக்க வேண்டும். தனது புருஷாரத்தின் வேகத்தை தீவிரம் ஆக்குங்கள். அப்படி தீவிரம் ஆக்கினால் சதா டபுள் லைட்டாக இருக்கலாம். எவ்வித சுமையும்
அனுபவம் ஆகாது. இயற்கை பரஸ்திதி மனிதர் மூலம் பிரச்சனை வந்தாலும் சுய நிலைக்கு முன் அவை ஒன்றுமே இல்லை. சுய நிலையின் சக்தி மிக உயர்வானது. தனது சக்தியினை மறக்கும் போதே பரஸ்திதி பெரிதாக தெரிகிறது. சதா டபுள் லைட்டின் பொருள் உயர்வான இடத்தில் இருப்பதாகும். லேசானவரே உயரே செல்ல முடியும். அரைக்கல்பம் கீழே வந்தோம், இப்போது மேலே செல்லும் நேரம். ஆக எப்போதும் மேலேயே இருக்க வேண்டும். சரீரத்தில் கூட ஆத்மா இருக்கும் இடம் மேலேதான். நமது நிலை கூட உயர்ந்தே இருக்க வேண்டும். பிராமணர் அடையாளம் குடுமி, அதுகூட மேலேதான் உள்ளது. சூத்திரர்களை கீழே காட்டுகிறார்கள். பிராமணரிடம் இடம் நிலை இரண்டும் மேலேதான். இடத்தின் நினைவு இருந்தால் நிலைகூட தானாக உயர்ந்து இருக்கும். நமது பார்வையும் மேல் நோக்கியே உள்ளது. ஏனெனில் ஆத்மா ஆத்மாவையே பார்க்கிறது. ஆத்மா மேலே இருப்பதால் நமது பார்வையும் மேலே இருக்கிறது. யாரை சந்திக்கும் போதும் பேசும்போதும் ஆத்மா பேசுகிறது, ஆத்மாவிடம் பேசுகிறது. நமது பார்வை ஆத்மாவின் பக்கமே செல்கிறது. அப்படி நமது நிலை இருப்பதால் கீழே உள்ள விஷயம் வாயு மண்டலத்திலிருந்து தூரமாக அதன் பிரபாவத்தில் நாம் வருவது இல்லை. கெட்டு விட்டதை சரி செய்பவர் நாம். கெட்டதின் பிரபாவத்தில் நாம் வருவது கிடையாது. பிரபாவத்தை ஏற்படுத்துபவர் நாம். பிராமண ஆத்மா சதா டபுள் லைட் உயர்ந்து இருப்பவர். இந்த ஸ்மிருதியில் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். சதா குசியில் இருப்பவர். துக்க அலை வருவது இல்லை. துக்கதானம் நாம் தந்தைக்கு கொடுத்து விட்டோம். துக்கதாமை நாம் விட்டு விட்டோம். துக்க அலை எப்படி வர முடியும்? சங்கம யுகத்தில் துக்கதாம் சுகதாம் இரண்டின் ஞானம் இருக்கிறது. சக்திசாலி ஆத்மா ஆகிவிட்டோம். தப்பி தவறி துக்கதாமம் பக்கம் செல்ல மாட்டோம். சதா குசியில் இருப்பவரிடம் துக்க அலை வர முடியாது. சேவை, சுய உன்னதி இரண்டையும் சம நிலையில் வைத்திருங்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த வாணிகளிலிருந்து சில முக்கிய சுய மரியாதைகளை
நாம் பயிற்சிக்கு எடுத்துக்கொள்வோம். நான் பாவா சமம் நிராகாரி ஆக்காரி நிலையில் நிலைத்திருக்கும் ஆத்மா. அவ்யக்தவாணி 10/12/92. எப்படி சாக்காரத்தில் இருப்பது இயல்பாக ஆகிவிட்டதோ அப்படி நான் ஆக்காரி ஃபரிஸ்தா, நான் நிராகாரி சிரேஷ்ட ஆத்மா. இந்த ஸ்மிருதியும் இயல்பாக ஆகிவிட வேண்டும். அன்பிற்கு அடையாளம் சமம் ஆவது ஆகும். நிராகாரி சிவபாபா, ஆக்காரி பிரம்மா பாபா இருவர் மீதும் அன்பு இருக்கிறது உண்மையெனில் அவர்களுக்கு சமம் ஆக வேண்டும் அல்லவா? சாக்காரத்தில் வந்தபோதும் ஆக்காரி நிராகாரி நிலையில் விரும்பியவுடன் இருந்துவிட வேண்டும். குழப்பமான நேரத்தில் அசையாதவர் ஆவதற்கான நிலை ஃபரிஸ்தா மற்றும் ஆத்ம அபிமானி நிலை ஆகும். நாள் முழுவதும் இந்நிலையில் இருந்திட அபியாசம் செய்திட வேண்டும். தேகம் பழைய உலகம் மீது பற்றுதல் இல்லாத போதே ஃபரிஸ்தா ஆக முடியும். பழைய உலகத்தோடு எவ்வித உறவும் இருக்கக்கூடாது. அம்ச அளவிலும் இருக்கக்கூடாது. சிலர் கூறுவர், இச்சை இல்லை, ஆனால் நன்றாக இருக்கிறது. இது அம்ச மாத்திரம் ஆகும். எப்பொருள் நன்றாக இருக்கிறதோ அது அதன் பக்கம் ஈர்க்கும். ஃபரிஸ்தா ஆவதற்கு பல கால அபியாசம் தேவை. தன்னை பாபா சமம் ஆக்கும் அபியாசத்தை தீவிரப்படுத்துங்கள். நான் ஒவ்வொரு அடியில் பல மடங்கு வருமானம் சேர்க்கும் ஆத்மா. அவ்யக்தவாணி 20/12/92. முழு உலகிலும் முழு கல்பத்திலும் உங்களைப் போன்ற செல்வந்தர் யாராவது இருக்கிறார்களா? ஒவ்வொரு அடியில் பதம், அதாவது பல மடங்கு வருமானம் சேர்க்கும் ஆத்மா நான் என்ற போதை இருக்கிறதா? ஒரு பிறவியில் அநேக பிறவிக்கான
வருமானம் சேர்த்து அநேக பிறவி ஓய்வாக அமர்ந்து சாப்பிடுபவர்கள் நீங்கள். சத்திய யுகத்தில் இங்கு செய்த யோக பலனை அடைகிறீர்கள். விநாசம் எப்பொழுது வந்தாலும் உங்களது சேமிப்பு அப்படியே இருக்கும். எவரடியாக உள்ளீர்களா? இப்பொழுது நீங்கள் மதுவனத்தில் உள்ளீர்கள். இப்பொழுது விநாசம் ஆரம்பம் ஆகிறது எனில் சென்டரில் உள்ள பொருள் நினைவிற்கு வருமா? எதுவும் நினைவிற்கு வராது. அந்த அளவு கவலை இல்லாதவர் ஆகிவிட்டீர்களா? நமது உடலே நமதாக இல்லாத போது வேறு எது நமதாகும்? உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பாபாவுக்கு தந்துவிட்டீர்கள். எல்லாமே பாபாவுடையது எனில் எவரடி? நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர் என ஆன பின்பு கவலை எதற்கு? ஓம் சாந்தி.